Good evening, everyone. Good evening. Audio, video clear ஆ இருக்குன்னு நினைக்கிறேன். Hope எல்லாருக்கும் audio, video clear. Happy evening. Good evening. So let's get into the session. Welcome to 6 PM club. So இன்னைக்கு 6 PM clubல நம்ம என்ன பார்க்க போறோம்னா SSC JE question discussion series. So அந்த சீரீஸ்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் இன்க்ளூட் ஆகும்னா உங்களோட ஹைவே இன்ஜினியரிங் வரும், உங்களோட ரயில்வே இன்ஜினியரிங் வரும், உங்களோட ஏர்போர்ட் இன்ஜினியரிங், உங்களோட ஹார்பர் இன்ஜினியரிங், போர்ட் அண்ட் ஹார்பர் இன்ஜினியரிங். இது எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்குள்ள வரும். இதில் மோஸ்ட் ஆஃப் த ஜங்க் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹைவே இன்ஜினியரிங்லேருந்து தான் வரும். ஸோ ஹைவே இன்ஜினியரிங் தான் மேஜர் ப்ரொபோர்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு 10 கொஷின் வருதுன்னா அதில் ஒரு 8 கொஷின் வரைக்கும் ஹைவே இன்ஜினியரிங்லேருந்து தான் வரும். ஸோ ஹைவே இன்ஜினியரிங்கில் டிராஃபிக் இன்ஜினியரிங்கும் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ அந்த டிராஃபிக் இன்ஜினியரிங்கும் நிறைய கொஷின்ஸ் வரும். லைக் கம்பேர்ட் டு ஏர்போர்ட் அண்ட் ரயில்வே டிராஃபிக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே கன்சாலிடேட்டாக வர்றது தான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்ன்ற டாபிக். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஆன் அண்ட் ஆவரேஜ் நீங்கள் 7 to 8 கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் உங்களோட எக்ஸாம்ல. ஸோ 7 to 8 கொஷின்ஸ் வந்துச்சுன்னா லைக் 7 to 8% ஆஃப் யுவர் டெக்னிக்கல் பார்ட். ஸோ ரொம்ப முக்கியம் இந்த 7 to 8% எல்லாமே ஸ்டாகர்டாகி வரும். ஆனால் நீங்கள் கியூமுலேட்டிவாக படிக்கும் போது அது வந்து ஒரு ஹோல்சம்மாக வரும் உங்களுக்கு. ஸோ அதனால எந்த சப்ஜெக்டையும் மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஏர்போர்ட்டும் சரி ரயில்வேஸும் சரி. ஸோ ரயில்வேஸ்லாம் இப்போ நிறைய கொஷின் வர ஆரம்பிச்சிச்சு. ரயில்வேஸ்க்கும் டிராஃபிக் இன்ஜினியரிங்லையும் அடுத்தடுத்த எக்ஸாம் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால அதுவுமே மிஸ் பண்ணாமல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இன்னைக்கு செஷன் உள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு செஷனில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா த டைப் ஆஃப் பேமெண்ட் மார்க்கிங் which is used as an hazard marking and guide marking for safe driving during night. So night timeல நம்ம டிரைவ் பண்றதுக்காக இந்த ஹசார்ட் மார்க்கிங்கும் கைட் மார்க்கிங்கும் கொடுக்குறாங்க, பேவ்மெண்ட் மார்க்கிங். அது கீழே கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனா இருக்கும்? இதுல கீவேர்ட் வந்து என்னன்னா டியூரிங் நைட்னு கொடுத்திருக்காங்க. ஸோ டியூரிங் நைட்னா கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனை பாருங்க. அந்த நைட் டைம்க்கும் அந்த கொடுத்திருக்கக்கூடிய 4 ஆப்ஷனுக்கும் எது கரெக்டா இருக்கும்னு பாருங்க. ஸோ கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷனை பார்க்கும் போதே தெரியும் நைட் டைம்னா லைக் ரிஃப்ளெக்டார் மார்க்கிங் தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன். ஸோ ஏன்னா இப்போ ரிஃப்ளெக்டார்ஸ்னா நீங்க நைட்ல ரோட்ல டிராவல் பண்ணும்போது பார்ப்பீங்க உங்க ஹெட்லைட் வந்து அந்த ஸ்டிக்கர் மேல பட்டுச்சுன்னா அது வந்து லைட் எரியிற மாதிரி தெரியும். ஆனால் அது ஆக்சுவலி லைட் இல்லை, ஜஸ்ட் ரிஃப்ளெக்டார் ஸ்டிக்கர். ஸோ உங்க ஹெட்லைட் அதுல பட்டுச்சுன்னா லைக் அங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்றது தெரியும். இதெல்லாம் வந்து லைக் ஹெவி வெஹிக்கிள்ஸோட பேக் சைட்ல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அப்புறம் வந்து உங்களோட பேவ்மெண்ட்ல வந்து பேவ்மெண்ட் எட்ஜஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்டிக் பண்ணி ஒரு பிளாக் மாதிரி இருக்கும். அந்த பிளாக்ல ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க, ஸ்டட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரோட் ஸ்டட்ஸ்ன்னு. ஸோ அந்த ரோட் ஸ்டட்ஸ்ல இருக்கும். அப்புறம் வந்து சென்டர் லைன் மார்க்கிங்லயும் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா லைக் ஒரு சேஃப்டி மெஷர் தான் உங்களுக்கு டியூரிங் நைட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் யூனிட் மார்க்கிங். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து நியூமெரிக்கல் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ நியூமெரிக்கல் பேஸ்ட் கொஸ்டினும் வரும். ஜியோமெட்ரிக் டிசைன்ல இருந்து உங்களுக்கு நியூமெரிக்கல் பேஸ்ட் கொஸ்டின் வரும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்ல. இந்த நியூமெரிக்கல் பேஸ்ட் கொஸ்டின் பாருங்க கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி போடக்கூடிய கொஸ்டின் இது. ஸோ என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A vehicle was stopped by fully jamming the brakes in 1.8 seconds. The skid marks measured வந்து 9 meters. Determine the average skid resistance. Take G is equals to 10 meter per second. So skid marks வந்து 9 meters கொடுத்திருக்காங்க. Determine the average skid resistance. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஸ்கிட் ரெசிஸ்டன்ஸ். ஸ்கிட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன ஃபேக்டர் சொல்லுவோம், லைக் என்ன ஆல்பபெட் வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுவோம்? ஜென்ரலா
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லேட்டரல் ஃபிரிக்ஷன்லாம் பாக்குறீங்களா, அது என்ன ஆல்பபெட்டோ சேம் அதே ஆல்பபெட் தான். நீங்க ஆவரேஜ் ஸ்கிட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எஃப்ன்னு தான் எடுத்தோம். லைக் எஃப் என்னைக்குமே ஸ்கிட் ரெசிஸ்டன்ஸ், ஸ்கிட் மார்க்கிங்ஸ் இதை வச்சு கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சில ரிலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். அந்த ரிலேஷன்ஸ் என்னென்னதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரிலேஷன் வந்து V is equals to U plus AT. அப்புறம் S is equals to UT plus half AT square. அப்புறம் V square minus U square is equals to 2AS. எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கா இது? எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு. ஸோ எங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ் பார்ட்ல வரும் அது. ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ்ல வரும். ஸோ இந்த ரிலேஷன்ஸ் வச்சு தான் வந்து அந்த ஸ்கிட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா லைக் எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஏ பை ஜி. ஸோ மைனஸ் ஏ பை ஜி இதுதான் வந்து ஏன் மைனஸ் ஏனா உங்களுக்கு வந்து ஆக்சலரேஷன் இருக்காது, அங்கே ரிட்டார்டேஷன் இருக்கும். ஸோ ஸ்கிட் ஆகுதுன்னா லைக் யூ ஆர் ரிட்டார்டிங் யுவர் வெஹிக்கிள். ஸோ அதனால வந்து உங்க வெஹிக்கிள் ரிட்டார்ட் ஆகும். ஸோ அங்கே வந்து மைனஸ் ஏன்னு போட்டிருப்பாங்க. பட் கால்குலேஷன் எடுக்கும்போது மாடுலஸா எடுப்போம், இல்லைனாலும் நீங்க வந்து பாசிட்டிவ் வேல்யூவா எடுத்துக்கலாம். எஃப் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூவாவே இருக்காது. உங்களுக்கு ஒரு ஃபேக்டர் நீங்க மல்டிப்ளை பண்றீங்கன்னா அந்த ஃபேக்டர் வந்து பாசிட்டிவ் ஃபேக்டரா தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்கிட் ரெசிஸ்டன்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லேட்டரல் ஃபிரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் ஃபிரிக்ஷன் இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூவா தான் வரும், நெகட்டிவ் வேல்யூவா வராது. உங்க ஆன்சர் நெகட்டிவ் வேல்யூவா வந்தா கூட லைக் டேக் இட் ஆஸ் அ பாசிட்டிவ், ஏன்னா இந்த ஃபிரிக்ஷன் ஃபேக்டர்ஸ்லாம் பாசிட்டிவா தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நமக்கு ஜி கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. ஏ தெரியுமா? ஏ நமக்கு கொடுக்கல. ஸோ ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது V is equals to U plus AT. ஸோ V is equals to U plus AT. T வந்து என்ன கொடுத்துருக்காங்க? Vehicle was stopped by fully jamming the brake in 1.8 seconds. ஸோ அப்போ உங்களோட T என்னதுன்னு பார்த்தீங்கன்னா T is your 1.8 seconds. Skid marks measured is 9 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கிட் மார்க்ஸ் மெஷர்ட் 9 மீட்டர்ஸ்னா நீங்க பிரேக்ஸை ஜாம் பண்ணோடனே உங்க வெஹிக்கிள் ஸ்கிட் ஆனது வந்து 9 மீட்டர்ஸ் இருக்கு அந்த மார்க்ஸ். அப்ப தட் இஸ் நத்திங் பட் யுவர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் யுவர் வெஹிக்கிள். டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 9 மீட்டர்ஸ். ஸோ இது இந்த ரிலேஷன்ஸ் வச்சு எப்படி போலான்றது பார்க்கலாம். ஸோ V is equals to U plus AT. V தெரியுமா? ஃபைனல் வெலாசிட்டி 0. ஸ்கிட் மார்க்ஸ்ல ஏன்னா பிரேக்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க, ஃபைனல் வெலாசிட்டி 0. U வந்து நமக்கு தெரியாது, U we don't know. அப்புறம் A தெரியுமா? ஏவும் தெரியாது. ஆக்சலரேஷன் ஏ தான், ஏ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஃபார்முலாவே வரும். ஸோ ஏவும் தெரியாது. T என்னது? 1.8. இப்போ நான் U எழுதலாமா? U is equals to minus 1.8 ஏன்னு எழுதலாமா? U is equals to minus 1.8 A. ஸோ இது ஒரு ரிலேஷன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த ரிலேஷன் போலாம். அடுத்த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா S is equals to UT plus half AT square. ஸோ இதுல Sன்றது என்னது? அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஸோ இதுதான் உங்களோட S. ஸோ S வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 9 கொடுத்துருக்காங்க. U வந்து நம்மளுக்கு தெரியும் minus 1.8 times of A. T என்னது? T is again 1.8. திரும்ப அதே 1.8 தான் உங்களுக்கு வரப்போகுது. பிளஸ் ஹாஃப் ஆஃப் ஏ தெரியாது, T ஸ்கொயர். T is 1.8 the whole square. இதை சால்வ் பண்ணா என்ன வரும்? 18 ஸ்கொயர் தெரிஞ்சா போதும். 18 ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 324. 18 ஸ்கொயர். கொஞ்சம் ஆப்டிடியூட் நம்ம ஸ்கொயர்ஸ் கியூப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சதுனாலே போதும், சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா யூ கெட் 9 is equals to minus 3.24 A plus 1.62 A. இந்த மாதிரி வரும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா சால்வ் பண்ணீங்கன்னா A is equals to minus 5.5 வரும். minus 5.5. ஸோ minus 5.5 வரும் A. ஆமா, மைனஸ் இருக்க டேர்ம் தானே ஜாஸ்தியா இருக்கு உங்களுக்கு. லைக் minus 3.24 தான் ஹையர் வேல்யூவா இருக்கு. அப்போ வரக்கூடிய ஆன்சர் உங்களுக்கு மைனஸ்ல தான் வரும். நெக்ஸ்ட் இப்போ A கிடைச்சிருச்சு. A வந்து எவ்வளவு வந்திருக்கு? minus 5.5. ஸோ F is equals to minus of minus 5.5 divided by 10. ஸோ 5.5 divided by 10 என்ன வரும்?
0.55. ஸோ இங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் ரைட் ஆப்ஷன் 0.55. இதுதான் லைக் இவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்க சால்வ் பண்ணணும். எப்பவுமே ஸ்கிட் ரெசிஸ்டன்ஸ் கொஸ்டின் வந்துச்சுன்னா அந்த ஸ்கிட் ரெசிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு இந்த 3 ரிலேஷன்ஸ் வந்து இந்த 3 ரிலேஷன்ஸ் பத்தின நாலேஜ் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினுக்கு போங்க, இல்லைன்னா அந்த கொஸ்டினுக்கு போகாதீங்க. டைம் ஆயிரும், மோர் தேன் 1 minute ஆயிடும். 45 செகண்ட்ஸ் தான், 40 to 45 செகண்ட்ஸ் தான் ஒரு கொஸ்டினுக்கு அலாட்டட் டைம். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க சீக்கிரமா ஒரு சில கொஸ்டின்லாம் ஸ்டாட்டிக் கொஸ்டினா வரும். ஸ்டாட்டிக்னா லைக் நீங்க படிச்சு பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். லைக் 15-20 செகண்ட்ஸ்ல அந்த கொஸ்டின்லாம் முடிச்சிடலாம். அந்த மாதிரி கொஸ்டின் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் மார்க் ஃபார் ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ போட்டீங்கன்னா நீங்க எல்லா கொஸ்டினும் சால்வ் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மார்க் ஃபார் ரிவ்யூ இருக்கோ அந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா லைக் என்னென்ன கொஸ்டின்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்தந்த கொஸ்டினுக்கு போய் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, வித் ரெஸ்பெக்ட் டு ஓஎஸ்டி லைக் ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் லைக் எப்படி நம்ம அதை மென்ஷன் பண்ண போறோம் ஓஎஸ்டியை அப்படின்னு கேட்டிருக்காங்க. D1 என்ன கொடுத்திருக்காங்க, distance travel by the vehicle after applying brakes. Next D2 distance travel by overtaking vehicle during reaction time for overtaking. D3 distance travel by overtaking vehicle during total overtaking time. D4 distance travel by overtaking vehicle during total overtaking time. So 4 distance கொடுத்திருக்காங்க, நல்லா கவனிங்க. 4 டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. எந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒன் வே டிராபிக்கு ஓஎஸ்டி கால்குலேட் பண்ண வரும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சோ கொடுத்திருக்கிறது ஒன் வே டிராபிக். சோ என்ன ஆப்ஷன் வரும் கெஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் ஆப்ஷன் 2ன்னு சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் இப்போ பேசிக்ஸ்ல இருந்து போயிடலாம். எப்படி என்ன ஆப்ஷன் வருதுன்றத பார்த்துடலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கும் போது என்ன பண்ணிருப்போம்னா லைக் இமேஜின் திஸ் இஸ் அ ரோட். இங்க வந்து ஒரு ஏன்ற ஒரு வெஹிக்கிள் இருக்கு, முன்னாடி பின்ற ஒரு வெஹிக்கிள் இருக்கு, எதிர்க்க சின்ற ஒரு வெஹிக்கிள் இருக்கும். இதுதான் ஜெனரல் கண்டிஷன். ஸோ இந்த ஜெனரல் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் டைம் லைக் நான் வந்து ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்ற அந்த டைம் ஃப்ரேம்குள்ள இந்த ஏன்ற வெஹிக்கிள் A1 டிஸ்டன்ஸ்க்கு வந்துடும். இந்த A1 டிஸ்டன்ஸ்க்கு வந்துடும். என்ன டைம்லனா உங்களோட ரியாக்ஷன் டைம்ல. ஸோ ரியாக்ஷன் டைம்ல ஏன்றது A1க்கு வந்துடும். ஸோ திஸ் வில் பி யுவர் D1. ஜென்ரலா நம்ம படிக்கும் போது பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் படிச்சிருப்போம் D1. நெக்ஸ்ட் அப்ப அதே டைம்ல இந்த வெஹிக்கிளும் மூவ் ஆயிருக்குமா, பின்ற வெஹிக்கிள் B1க்கு வந்திருக்கும், பின்ற வெஹிக்கிள் B1க்கு வந்திருக்கும். அதே நேரத்தில் சின்ற வெஹிக்கிளும் C1ன்ற பொசிஷனுக்கு வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜெனரல் தியரியா இருக்கும். இப்ப பாருங்க, நான் ஓவர்டேக் பண்ணோம்னா இந்த A1 வந்து ஷுட் கம் ஹியர், இங்க வரணும். A1 வந்து A2ன்ற பொசிஷனுக்கு வரணும். இதுதான் வந்து ஓவர்டேக் பண்றதுக்கான இது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ், அந்த ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் D1 பிளஸ் இங்க இருக்கக்கூடிய D2, இதை வந்து D2ன்னு சொல்லுவோம். அப்புறம் திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் D3. என்னன்னா D1 வந்து டைம் டேக்கன் லைக் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் பை ஓவர்டேக்கிங் வெஹிக்கிள் இன் ரியாக்ஷன் டைம். ஸோ ரியாக்ஷன் டைம்ல அது டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் D1. நெக்ஸ்ட் D2. D2ன்றது என்னது, டிஸ்டன்ஸ் டிராவல் பை ஓவர்டேக்கிங் வெஹிக்கிள் டியூரிங் ஓவர்டேக்கிங் டைம். ஸோ ஓவர்டேக் பண்ணும்போது அது என்ன டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுதோ அதுதான் உங்களுக்கு D2. D3 the distance travel by opposite vehicle during overtaking. நீங்க ஓவர்டேக்கிங் பண்ணும்போது தேர்ட் வெஹிக்கிள் எப்படி வருது அப்படின்னு சொல்றது தான் D3. அப்ப OSDன்றது என்னது, OSD பாத்தீங்கன்னா இட் இஸ் D1 பிளஸ் D2 பிளஸ் D3. இதான் ஜென்ரலா நம்ம படிச்சிருப்போம். இதுவே ஒன் வே டிராபிக்கா இருந்தா என்ன ஆகும், எதிர்க்க வண்டியே வராது நமக்கு. அப்ப நம்ம இந்த
ஹோப் எல்லாருக்கும் ஆடியோ ஆடிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெட்செட்ல ஒன் சைடு தான் சார் ஆடியோ கேக்குது. அவங்க ஹெட்செட்ல ஒன் சைடு ஆடியோ கேக்குதுன்னா என்ன பண்றது? So okay, now it's clear la. Okay, let's continue. So நம்ம OSD ல என்ன பண்ணுவோம்னா OSD ஜெனரலா எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம், D1 plus D2 plus D3 இது மாதிரி தான் எழுதுவோம். அந்த D1ன்றது distance travel by overtaking vehicle during reaction time. இல்ல முக்கியமா ஒரு क्वेश्चन வரும், இல்ல reaction time எவ்வளோ? 2 seconds. இங்க வந்து reaction time 2 seconds. SSD calculate பண்ணும்போது reaction time 2.5 seconds. இந்த 2 secondsன்றது ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन நம்மளுக்கு TNPSC ல நிறைய வாட்டி வந்திருக்கு இந்த ரியாக்ஷன் டைம் வச்சு. சோ இப்போ பாருங்க OSD வந்து D1 plus D2 plus D3. D1ன்றது distance travel by overtaking vehicle during reaction time. D2ன்றது distance travel by overtaking vehicle during overtaking time. And D3ன்றது distance travel by vehicle coming in the opposite direction during overtaking time. So கொடுத்திருக்க கண்டிஷன் பாருங்க, ஒன் வே டிராபிக்னு சொல்லிட்டாங்க. ஒன் வே டிராபிக்னா ஆப்போசிட் சைட்ல வெஹிக்கிள் வரப்போறது இல்ல, ஒரே டைரக்ஷன்ல தான் வெஹிக்கிள் போகும். அப்ப நம்ம இந்த D3யை எலிமினேட் பண்ணிடலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா OSD வந்து D1 and D2 வந்திருக்கும். ஆனா இங்க அனோட்டேஷன் வேற மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த क्वेश्चनல வந்து பாத்தீங்கன்னா D1க்கு வந்து வேற அனோட்டேஷன் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ரீசன் படி என்ன D1 எடுத்திருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். சோ இங்க D2 பாருங்க, டிஸ்டன்ஸ் டிராவல் பை ஓவர்டேக்கிங் வெஹிக்கிள் டியூரிங் ரியாக்ஷன் டைம் ஃபார் ஓவர்டேக்கிங். அதுதான் நம்மளோட D1, ஆக்சுவல் D1 நமக்கு அதுதான். D2ன்றது டிஸ்டன்ஸ் டிராவல் பை ஓவர்டேக்கிங் வெஹிக்கிள் டியூரிங் ஓவர்டேக்கிங் டைம். அப்ப என்ன ஆப்ஷன் வரும் OSDக்கு? OSDக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஆப்ஷன் வந்து D2 plus D3. இதுதான் வந்து ஒன் வே டிராபிக்கு வரும். சோ ஒரு கான்செப்சுவல் பேஸ் क्वेश्चन. நெக்ஸ்ட் இது வந்து ரயில்வேஸ்ல இருந்து வந்த क्वेश्चन. சோ இதுவுமே கொஞ்சம் கான்செப்சுவலா நீங்க யோசிக்கணும். a broad gauge track கொடுத்திருக்காங்க. a broad gauge track is laid with a sleeper density of n+3. சோ broad gauge track னு மென்ஷன் பண்ணிட்டாங்க, sleeper density மென்ஷன் பண்ணிட்டாங்க n+3 னு. the width of sleeper is 20.25. find the minimum depth of ballast cushioning. so find the minimum depth of ballast cushioning. உங்களுக்கு formation width னு ஒன்னு இருக்கும், அதுக்கு மேல ballast இருக்கும், அதுக்கு மேல you have sleepers, rails, all other fixtures. so இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா டெப்த் ஆஃப் ballast cushion கேட்டிருக்காங்க. இது இப்போ ballast cushionோட டெப்த் நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்கிறதுல என்னென்ன given டேட்டான்னு ஃபர்ஸ்ட் நம்ம எழுதலாம். சோ given டேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய given டேட்டா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீப்பர் டென்சிட்டி கொடுத்திருக்காங்க. ஸ்லீப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு n+3. n stands for length of one rail. length of one rail. இதுதான் வந்து n. சோ ஸ்லீப்பர் டென்சிட்டினா n+3 எடுத்துட்டாங்கன்னா ஒன் ரயில் +3 கொடுத்தீங்கன்னா அதான் உங்களுக்கு ஸ்லீப்பர் டென்சிட்டியா வரும். அப்புறம் வித் ஆஃப் ஸ்லீப்பர் கொடுத்துட்டாங்க. வித் ஆஃப் ஸ்லீப்பர் பாத்தீங்கன்னா 20.25 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம பல்லாஸ்ட் குஷனிங் டெப்த் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லீப்பர் டென்சிட்டி வச்சு நம்ம மூவ் பண்ணலாம். சோ ஸ்லீப்பர் டென்சிட்டி பாத்தீங்கன்னா SD இஸ் ஈக்குவல்ஸ் டு n+3 கொடுத்துட்டாங்க. சோ n+3 given வந்து broad gauge trackன்னு சொல்லிட்டாங்க. அப்ப n வந்து எவ்வளவு வரும்? 13. broad gauge trackன்னு கொடுத்திருந்தாங்கன்னா you need to take length of one rail 13 meters. so 13 plus 3 is equals to 16. அதாவது 16 sleepers. இது என்ன அர்த்தம்னா 13 மீட்டருக்கு 16 ஸ்லீப்பர் நீங்க வைக்கணும். சோ 13 மீட்டர் ஆஃப் ரெயிலுக்கு 16 ஸ்லீப்பர்ஸ் நீங்க வைக்கணும். அதுதான் இது வந்து தியரிட்டிக்கலா சொல்லுது. சோ அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்லீப்பர் எவ்வளவு டிஸ்டன்ஸ்க்குள்ள இருக்கும்? அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 13/16. 13/16. சோ 13/16 பண்ணீங்கன்னா you get 0.8125 meters. 0.8125 மீட்டர்ஸ்ல வரும். சோ இது எல்லாமே மீட்டர்ஸ்ல தான் இருக்கு. ஏன்னா 13 மீட்டர் வந்து மீட்டர்ல தான் நீங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கீங்க. அதனால உங்களுக்கு வர ஆன்சர் வந்து மீட்டர்ல தான் வரும். சோ அதாவது ஒரு ஸ்லீப்பர் வந்து 0.8125 மீட்டர்க்குள்ள இருக்கணும். லைக் ஒரு ஸ்லீப்பருக்கும் இன்னொரு ஸ்லீப்பருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 0.8125. இப்போ
இதை வந்து நான் சென்டிமீட்டர்ஸ்க்கு மாத்துறேன். ஸோ சென்டிமீட்டர்ஸ்க்கு மாத்தினா இட் இஸ் மல்டிப்ளைட் பை 100 யூ கெட் 81.25 சென்டிமீட்டர்ஸ். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச டேட்டால இருந்து வந்தது. லைக் நம்ம தெரியாத டேட்டா என்னன்னா, இந்த டெப்த் ஆஃப் பலாஸ்ட் குஷனிங்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் நத்திங் பட் இங்க வந்து இருக்கக்கூடிய எஸ், இது வந்து எஸ் ன்னு சொல்றாங்க, எஸ் மைனஸ் width of sleeper divided by 2, s minus w by 2. இதான் வந்து depth of ballast cushioning-கான ஃபார்முலா. ஸோ அப்போ d is equals to s உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு 81.25. ஸோ 81.25 மைனஸ் width of sleeper எவ்வளோ 20.25 divided by 2. ஸோ பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருது? ஸோ இந்த ஆப்ரேஷன் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இதில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து டைரக்டா சென்டிமீட்டர்ஸ்ல தான் வரும். ஸோ என்ன ஆப்ஷன் வருதுன்னா பாத்தீங்கன்னா 30.5. வெரி குட், நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. 30.5 சென்டிமீட்டர் தான் வந்து உங்களுக்கான ரைட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் கான்செப்சுவல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் தெரிஞ்சா அதுல இருந்து நம்ம டிரைவ் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். கொடுத்திருக்க கொஸ்டின்ல கிவன் டேட்டாவை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. அந்த கிவன் டேட்டால இருந்து எப்படி வந்து உங்க ஆன்சரை டிரைவ் பண்றதுன்னு பாருங்க. ஸோ இதுக்கான ரைட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 30.5 சென்டிமீட்டர். வெரி குட், நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. Next, question number 5. For a railway track, the width of formation depends upon which of the following? எதை பொறுத்து இந்த width of track depend ஆகும்? நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரி, டைப் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ், டைப் ஆஃப் பலாஸ்ட் விட்டுருங்க. டைப் ஆஃப் கேஜ் பொறுத்து வித் ஃபார்மேஷன் வித் மாறுமா? கண்டிப்பா மாறும். ஏன்னா கேஜை வச்சுதான் வந்து உங்களுக்கு டெஃபினிஷனே எல்லாமே. மீட்டர் கேஜ், பிராட் கேஜ், ஸ்டாண்டர்ட் கேஜ், இதெல்லாம் வந்து கேஜை வச்சுதான் டெஃபினிஷனே. அப்போ வந்து கண்டிப்பா ஃபார்மேஷன் வித் வந்து டைப் ஆஃப் கேஜ் டிபெண்ட் பண்ணும். அப்போ 3 ஆப்ஷன் எனக்கு கரெக்ட்ன்றது ஷார்ட்டா தெரியும். ஏன்னா கேஜ் வச்சுதான் வந்து நம்ம டெஃபினிஷன்ஸே இருக்கும் நம்மளோட ரயில்வே இன்ஜினியரிங்ல. அப்ப 3 இருக்க ஆப்ஷன் பாருங்க. லைக் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல 3 இருக்கு. அப்ப இது ரெண்டே எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். சோ போத் 2 and 3 இருக்கு, 3 and 4 இருக்கு. சோ 2 and 3ல நீங்க டைப் ஆஃப் பலாஸ்ட் பொறுத்து ஃபார்மேஷன் இருக்குமான்னு பாருங்க. டைப் ஆஃப் பலாஸ்ட் நீங்க வந்து என்ன பலாஸ்ட் யூஸ் பண்றீங்கன்னு பொறுத்துலாம் உங்களோட ஃபார்மேஷன் வித் ரிலேட் ஆகாது. சோ அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் நம்பர் 2 கிடையாது. அப்ப இந்த ஆப்ஷனையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சோ மிச்சம் இருக்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 3 and ஆப்ஷன் 4. சோ என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஃபார்மேஷன் வித் எதை பொறுத்து லைக் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கோம்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டைப் ஆஃப் காஜ் அண்ட் நம்பர் ஆஃப் ட்ராக்ஸ். சிங்கிள் ட்ராக்கா டபுள் ட்ராக்கான்னு பொறுத்து இருக்கும். ஸோ இது உங்களுக்கு கோடல் ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கும். அந்த கோடல் ப்ரொவிஷன்ஸ்ல ப்ராட் கேஜ் ட்ராக்குக்கு, ஸோ ஃபார் ப்ராட் கேஜ் ட்ராக் ஃபார்மேஷன் வித் பார்த்தீங்கன்னா இன் எம்பேக்மெண்ட்னு ஒன்று இருக்கும். லைக் எம்பேக்மெண்ட் மாதிரி நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்களா இல்ல கட்டிங்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்களான்றது இருக்கும். ஸோ எம்பேக்மெண்ட், கட்டிங் ரெண்டு ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ எம்பேக்மெண்ட் அண்ட் கட்டிங்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு சிங்கிள் ட்ராக் இல்ல சிங்கிள் லைன், டபுள் லைன் மாதிரி அதுக்கும் ஒரு ஃபர்தர் கிளாசிபிகேஷன் இருக்கும். இது பாத்தீங்கன்னா இட் இஸ் 6.10 ஃபார்மேஷன் வித், இதுல 5.40. இதுவே டபுளா இருந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி 10.82 அண்ட் 10.21. இதுதான் உங்களோட ஃபார்மேஷன் வித்ஸ். ஸோ ஒரு நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டேபிளோட இதுதான் வேல்யூஸ் தான் அது. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வச்சு ரொம்ப டீட்டெயிலா வராது, பட் அதோட கான்செப்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ ஆப்ஷன் 4 நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. எஸ், ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. which of the following is a not a way by which traffic volume data is represented? எந்த கொடுத்திருக்கக்கூடிய 4 மெத்தட்ல எந்த முறைப்படி நம்ம டிராபிக் டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. Traffic pattern. What will be the right answer? Question number 6 க்கு எது கரெக்ட் ஆன்சரா இருக்கும்? So AADT கண்டிப்பா வரும். Annual average daily traffic. So அப்போ this is இந்த வேலையும் பண்ணுவாங்க. Next traffic variation charts. So traffic variation charts it is also represented in. மிச்சம் இருக்கிறது pattern of traffic model average.
ஸோ இதுல எது பாத்தீங்கன்னா பேட்டர்ன் ஆஃப் டிராஃபிக்னா ஒன்றும் இல்லை, உங்களோட டிராஃபிக் காம்போசிஷன். டிராஃபிக் காம்போசிஷன், டூ வீலர்ஸ் எத்தனை பர்சன்டேஜ், கார்ஸ் எத்தனை பர்சன்டேஜ், அதுதான் வந்து உங்களோட பேட்டர்ன் ஆஃப் டிராஃபிக்னு சொல்றாங்க. இட் இஸ் நத்திங் பட் டிராஃபிக் காம்போசிஷன். ஸோ அப்போ இதுல எது ஆட் அண்ட் அவுட்டா இருக்கு? மாடல் ஆவரேஜ். ஸோ மாடல் ஆவரேஜ் தான் உங்களுக்கு ஆட் அண்ட் அவுட்டா இருக்கு. இந்த மாடல் ஆவரேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களோட ஸ்பாட் ஸ்பீடை வந்து ரெப்ரசென்ட் பண்ணதான் இந்த மாடல் ஆவரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க 98 பர்சன்டைல், 85th பர்சன்டைல் அதெல்லாம் படிக்கிறீங்களா? ஸோ அதெல்லாம் என்னது, லைக் 98th வாட் இஸ் த 98th பர்சன்டைல்? லைக் நீங்க ரீஆர்டர் பண்ணீங்கன்னா 98% ஆஃப் வெஹிக்கிள் என்ன ஸ்பீட் அடாப்ட் பண்ணுது, தட் இஸ் யுவர் 98th பர்சன்டைல். ஸோ இதெல்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பாட் ஸ்பீட். ஸோ உங்களுக்கு டிராஃபிக் வால்யூம் டேட்டாவை எதுல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ஒன்லி வித் த பேட்டர்ன் ஆஃப் டிராஃபிக், AADT அண்ட் டிராஃபிக் வேரியேஷன் சார்ட். மாடல் ஆவரேஜ் வந்து உங்களோட ஸ்பாட் ஸ்பீட் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. கொஸ்டின் நம்பர் 7. ஃபார் ஃபீல்ட் காம்பாக்ஷன், ரொம்ப முக்கியம் இந்த ஃபீல்ட் காம்பாக்ஷன் சார்ட் உங்களுக்கு தெரியணும். ஃபார் ஃபீல்ட் காம்பாக்ஷன் ஆஃப் சாயில் இன் cohesive soil, the combination of tamping action and kneading action on soil is achieved by. soil mechanicsலயும் வரும், transportation engineeringலயும் வரும், ரெண்டுத்துக்குமே ரிலேட்டபிள் பார்ட் தான். ஸோ ஃபார் ஃபீல்ட் காம்பாக்ஷன் பாருங்க, ஃபீல்ட் காம்பாக்ஷனுக்கு cohesive soilல the combination of tamping actionம் இருக்கணும், kneading actionம் இருக்கணும். அதுக்கு எந்த ரோலர்? யா, ஸோ ஷீப் ஃபுட் ரோலர்ல தான் பாத்தீங்கன்னா ரோலர் இருக்கும். அந்த ரோலர்ல ஒரு சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும், லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி. அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் வந்து லைக் டாம்பிங் பிளஸ் நீடிங் அந்த ஃபங்க்ஷனை கொடுக்கறது அந்த சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் தான். ஸோ ஒரு ரோலர் இருக்கும், ஒரு கிராஸ் செக்ஷன் மாதிரி. இந்த ரோலர்ல யூ ஹாவ் சம் ப்ரொஜெக்ஷன்ஸ், இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் ஹெல்ப்ஸ் இன் போத் tamping and kneading actions. So field compaction of soil in cohesive soil பாத்தீங்கன்னா it is with respect to sheep foot rollers is your right answer. sheep foot rollers. So இந்த pneumatic tire rollers எங்க யூஸ் பண்ணுவாங்க? all type of soil. pneumatic tire rollers all type of soil. என்ன action? pressure plus kneading. pressure plus kneading pneumatic tires-க்கு. நெக்ஸ்ட் இந்த வைப்ரோ ஃப்ளோட்டேஷன்ன்றது ஒரு டெர்மினாலஜி. எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா லைக் டீப் காம்பாக்ஷன் பண்ணும்போது, டீப் ஃபவுண்டேஷன்ல டீப் காம்பாக்ஷன் பண்ணும்போது இந்த டெக்னிக் வந்து சாயில ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டெக்னிக் தான் இந்த வைப்ரோ ஃப்ளோட்டேஷன். ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த காம்பாக்ஷன்ல வராது. நெக்ஸ்ட் ராமர்ஸ்னா இந்த ராமர்ஸ் கூட வந்து ஆல் டைப் ஆஃப் சாயில் தான். இதுல இருக்கக்கூடிய மெக்கானிசம் பாத்தீங்கன்னா இம்பாக்ட் மெக்கானிசம். ஸோ இந்த இம்பாக்ட் மெக்கானிசம் வச்சு காம்பாக்ட் பண்றது ராமர்ஸ். ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனுக்கான இது. ஷீப் ஃபுட் ரோலர் தான் இந்த கொஸ்டினுக்கான ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. டைப் ஆஃப் சிக்னல் இன் விச் த டைமிங்ஸ் ஆஃப் த ஃபேஸ் அண்ட் சைக்கிள் ஆர் சேஞ்ச் அக்கார்டிங் டு த டிராஃபிக் டிமாண்ட். ஸோ டிராஃபிக்கை பொறுத்து உங்களோட சிக்னல் டைமிங்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-way இன்டர்செக்ஷன் இருக்குன்னா இந்த 4-way இன்டர்செக்ஷன்ல யூ ஹேவ் டிராஃபிக் சிக்னல்ஸ். நீங்க நடுவுல சிக்னல் இருக்குன்னா டிராஃபிக்கை பொறுத்து சிக்னல் டைமிங்ஸ் லைக் ஒரு இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரீன் டைம் வந்து 25 செகண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ், இங்க அகைன் 25 செகண்ட்ஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ். லைக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிரீன் டைம்ஸ் வருது. ஸோ நம்ம கண்ட்ரியில பாத்தீங்கன்னா அதை வந்து மேனுவலா ஆப்ரேட் பண்ணிடுவாங்களே தவிர டைமிங்ஸ்லாம் மாறாது. மேனுவலா லைக் டிராஃபிக் அதிகமாயிருச்சுன்னா மேனுவலா ஆன் ஆஃப் பண்ணிடுவாங்க, சுவிட்ச் ஆகுறது. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த டைப் ஆஃப் சிக்னல்ல வந்து உங்களோட ஃபேஸும் சைக்கிள் டைமும் வந்து டிராஃபிக்கு ஏத்த மாதிரி மாறும்னு கேட்டிருக்காங்க. எதுல? பிக்சட்னா டைமிங் இஸ் பிக்சட், எல்லாருக்கும் 25 அதுதான் பிக்சட் டைம் சிக்னல். நெக்ஸ்ட் மேனுவலி ஆப்ரேட்டட் சிக்னல்னா உங்களோட ஆன் ஆஃப், லைக் ஒரு அங்க இருக்கக்கூடிய ஒரு டிராஃபிக் போலீஸ்மேன் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஒரு சுவிட்ச் வச்சு. இப்ப ரிமோட் கண்ட்ரோல்ஸ் வந்துருச்சு, அந்த ரிமோட் கண்ட்ரோல்ஸ் வச்சு பண்ணுவாங்க. பெடஸ்ட்ரியன் சிக்னல்னா லைக் பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்றதுக்கு வருது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே தெரியும், இது வந்து ஆக்சுவேட்டட் டிராஃபிக் சிக்னல். ஸோ ஆக்சுவேட்டட் டிராஃபிக் சிக்னல்லாம் என்ன ஆகும்னா லைக் உங்களோட டிராஃபிக் வந்து நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எவ்வளவு தூரம் நிக்குது, கியூ லென்த் சொல்லுவாங்க. ஸோ உங்களோட கியூ லென்த் வந்து இவ்வளவு தூரத்துக்கு தாண்டி போயிருச்சுன்னா உங்க டைமிங் எப்படி மாறணும்ன்றது சிஸ்டம்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க.
ஸோ அக்யூட்டேட்டட் சிக்னல் வந்து அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சோன்னே லைக் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து எவ்வளோ கியூ லென்த் தாண்டுது. ஸோ அப்போ இந்த கியூ லென்த் தாண்டி போகுதுன்னா இதுக்கு வந்து நிறைய டைமிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோக்ராம்ல ரன் ஆகும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சுவேட்டட் டிராஃபிக் சிக்னல். நெக்ஸ்ட் manually operated signal varadu, it's actuated traffic signal. As per Indian Railways, the gauge is defined as. So gauge romba mukkiyamaana question. Gauge na enadhu theriyum, railway engineering la padipom. So what is a gauge? Say example or demo rail varairen. லைக் ஒரு சின்ன சாம்பிள் தான், எக்ஸாக்ட் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஜ்ன்றது இட் இஸ் நத்திங் பட் கிளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்னர் ஃபேஸஸ் ஆஃப் டூ ரயில் ட்ராக்ஸ். ஸோ இந்த ரெண்டு ரயில்ஸோட இன்னர் ஃபேஸஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து காஜ்ன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ காஜ்னா த கிளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்னர் ஃபேஸஸ் ஆஃப் டூ ரயில்ஸ் இஸ் கால்ட் அஸ் காஜ். நெக்ஸ்ட், ஆஸ் பர் IS 1203 1978, in the penetration test of bitumen, a standard tapered needle. So tapered needle kuduthirukanga is used to calculate what? Softening point வந்து needle யூஸ் பண்ணுவோமா? ring and ball apparatus தான் வந்து softening point யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலா நம்ம சிமெண்ட் எடுத்தா கூட இந்த மாதிரி நீடில் வச்சு பண்ணும்போது என்ன கண்டுபிடிப்போம்? கன்சிஸ்டன்சி தான் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து standard tapered needle வச்சு we find the consistency of bitumen binder. So consistency, very good, நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. கன்சிஸ்டன்சி, இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான செட்டப் வந்துச்சுனாலே அது கன்சிஸ்டன்சி தான். லைக் பிட்டுமனா இருந்தாலும் சரி, அது கான்கிரீட்டா இருந்தாலும் சரி. ஆனா அந்த நீடில் மாறும், கான்கிரீட்ல நீடிலும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்க கொடுத்துருக்கிறது ஸ்டாண்டர்ட் டேப்பர் நீடிலுக்கு கன்சிஸ்டன்சி தான். நெக்ஸ்ட், இன் டிராஃபிக் இன்ஜினியரிங் which does not include the following? Traffic engineering does not include which of the following? எது வந்து traffic engineering subject கிடையாது கொடுத்திருக்க கூடிய நாலுல? odd one out தான். 1 and 4. Which of the traffic engineering does not include? டிராஃபிக் இன்ஜினியரிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இன்ஜினியரிங் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹைவே இன்ஜினியரிங் தான் உங்களுக்கு. ஸோ அப்போ ஜாமெட்ரிக் டிசைன் இஸ் இன்க்ளூடட் இன் தட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே சொன்னேன் ஹைவே இன்ஜினியரிங் வரும்போது அல்ல, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டிராஃபிக் இன்ஜினியரிங் ஆல்சோ. டிராஃபிக் ஸ்டடிஸ் அண்ட் அனாலிசிஸ், எஸ். ரோட் யூசர் கேரக்டரிஸ்டிக்ஸ், டிரைவர் பிஹேவியர் பற்றிலாம் படிப்போம், எஸ். மார்ஷல் மிக்ஸ் டிசைன் இஸ் பியூர்லி கம்ஸ் இன் பேவ்மெண்ட் மெட்டீரியல்ஸ். உங்களோட ஃபிளெக்சிபிள் பேமெண்ட். ஸோ இதில் ஆட் ஒன் அவுட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேமெண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ பேமெண்ட் மெட்டீரியல்ஸ் தான் வந்து மார்ஷல் மிக்ஸ் டிசைன்ல பண்ணுவோம். பிட்டுமென் லைக் எவ்வளோ அந்த ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்கான பிட்டுமினஸ் மிக்சர் ரெடி பண்ணுவீங்க, அந்த பிட்டுமினஸ் மிக்சர் வந்து மார்ஷல் மிக்ஸ் டிசைன் வச்சு தான் பண்ணுவீங்க. ஸோ த ரைட் ஆப்ஷன் இஸ் only 4 that does not relate to the traffic engineering part. Next, question number 12. If the 30th highest hourly volume is adopted for the design, 30th highest hourly volume is adopted for design, there will be a congestion on the road for only dash. So இப்போ என்னன்னா டிராஃபிக் வால்யூம் எடுத்துட்டேன். ஸோ டிராஃபிக் வால்யூமை நான் அரேஞ்ச்மெண்ட் பண்றேன். ஸோ அரேஞ்ச் பண்ணும்போது டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றேன். ஸோ டிசெண்டிங் ஆர்டர்ல 1 by 1 நான் அரேஞ்ச் பண்றேன். வரும்போது எனக்கு 30th highest hourly volume, நான் ஒரு வருஷம் ஃபுல்லா சர்வே எடுக்கிறேன் 1 ஹாருக்கு. ஸோ அப்போ 1 ஹார் சர்வே எடுக்கும் போது நான் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்றேன். கன்சாலிடேட் பண்ணிட்டு டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறேன். டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதும் போது லைக் வந்து ஒவ்வொன்னா எழுதிட்டு வரேன் 1 2 3 அப்படின்னு 30+ வரைக்கும் எழுதிட்டு வரேன். இல்ல 30th வால்யூம் இருக்குல்ல, அதை எடுத்து தான் வி கோ ஃபார் த டிசைன். ஸோ வி கோ ஃபார் டிசைன். அதுதான் வந்து 30th highest hourly volume ஓவரால் இயர். லைக் ஒரு வருஷத்துல நம்ம சர்வே எடுத்தா அந்த 30th highest hourly volume டிசைனுக்கு எடுத்துக்கலாம்.
ஸோ அப்படி எடுத்தா என்ன கண்டிஷன் நடக்கும்ன்றதை கேட்குறாங்க. கன்ஜெஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு. ஸோ நீங்க 30th ஹையஸ்ட் hourly வால்யூம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 29 hours in a year வந்து கன்ஜெஷன் நடக்கும். ஏன்னா நீங்க டிசைன் பண்றது 30th ஹையஸ்ட் hourly வால்யூம் எடுக்கிறீங்க. அப்போ இந்த டிராபிக் வால்யூம்க்கு நீங்க டிசைன் பண்றீங்க. அப்போ your design is going to satisfy this 30 and all the traffic volume below this. So அப்ப அந்த 30th லைனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, 30 கீழே என்னென்ன வால்யூம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்ப எதை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா மேல இருக்கக்கூடிய இந்த 29 டிராபிக் வால்யூமை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அப்போ ஒரு வருஷத்துல யூ கெட் 29 டிராபிக் கன்ஜெஷன்ஸ். லைக் அந்த 29 டைம்ஸ் வந்து உங்களுக்கு டிராபிக் கன்ஜெஷன் ஏற்படும்ன்றது தியரி. அதுதான் உங்களோட தியரி. 29 hours in a year. So 70 hours வராது. It is 29 hours in a year. Very good. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க 29 hours. Next, pot and bow sleepers are which of the following type of sleepers? Pot and bow. Pot and bow sleepers are which of the following type of sleepers? Cast iron, steel, concrete, chalk sleepers. Chalk sleeper na அது ஒரு ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. Not sure. Chalk sleeper exact. என்னவா இருக்கும்? Pot and bow sleepers. Blue light அது. எல்லாருக்கும் ஸ்கிரீன் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாட் அண்ட் ப்ளோ ஸ்லீப்பர் ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். காஸ்ட் அயன் ஸ்லீப்பர்ஸ்ல வந்து என்னென்ன வரும்னா பிளேட் ஸ்லீப்பர்ஸ், பிளேட் ஸ்லீப்பர்ஸ், பாக்ஸ் ஸ்லீப்பர்ஸ், அப்புறம் வந்து CST9 சொல்லுவாங்க அந்த ஸ்லீப்பர்ஸ், பிளஸ் இந்த பாட் அண்ட் போ ஸ்லீப்பர்ஸும் வரும் உங்களோட காஸ்ட் அயன் ஸ்லீப்பர்ஸ்ல தான். ஸோ இதெல்லாம் தான் காஸ்ட் அயன் கீழே வர்றது காஸ்ட் அயன் ஸ்லீப்பர்ஸ். அப்ப ஸ்டீல் ஸ்லீப்பர்ஸ் கீழே வர்றது என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்துடலாம். யூ ஹேவ் கீ டைப், அப்புறம் கிளிப் அண்ட் போல்ட் டைப், கிளிப் அண்ட் போல்ட் டைப், அப்புறம் கான்கிரீட் ஸ்லீப்பர்ஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லீப்பர்ஸ் என்னது? கன்வென்ஷனலா இப்போ யூஸ் ப்ரீகாஸ்ட், ப்ரீஸ்டெஸ்ட் ஸ்லீப்பர்ஸ். ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காஸ்ட் அயன் ஸ்லீப்பர்ஸ் கீழே தான் பாட் அண்ட் போ ஸ்லீப்பர்ஸ் வரும். நெக்ஸ்ட், ரோட் பேமெண்ட் should have which of the following qualities? ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கு, நான் இங்க எழுதிடுறேன் அந்த ஆப்ஷன். 4 வந்து undulation. So road pavement should have which of the following qualities? road pavement க்கு என்ன கொடுத்திருக்கக்கூடிய நாலுல என்ன குவாலிட்டி இருக்கணும்? என்ன என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும்? ஒரு குட் பேவ்மெண்ட்னா எப்படி இருக்கணும்? சோ இப்போ ஃபர்ஸ்ட் டிஃப்ளெக்ஷன்னா என்னதுன்னு பார்த்துலாம். இது உங்களோட ரோட் பேவ்மெண்ட். சோ இந்த ரோட் பேவ்மெண்ட் டிஃப்ளெக்ட் ஆனா இட் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். இது வந்து ஐடியல் லைக் குட் பேவ்மெண்ட்கான ரிசல்ட்டா? கிடையாது. நெக்ஸ்ட், ஈல்டிங். ஈல்டிங்னா ஒன்றும் இல்லை, இந்த பேவ்மெண்ட் இஸ் எக்ஸ்பேண்டட் லைக் திஸ். இட் இஸ் ஈல்டட். நீங்க ஸ்டீல்ல பாக்குறீங்களா ஈல்டிங் ஆஃப் ஸ்டீல், லைக் அது மாதிரி, அதுதான் ஈல்டிங். இந்த ஈல்டிங் இருக்கலாமா பேமெண்ட்ல? இருக்கக்கூடாது. அண்டுலேட்டிங், உங்க பேமெண்ட் இப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஸோ ரோட் பேமெண்ட் should have the which of the following qualities na? It should be non-yielding. It should be non-yielding. Very good. நிறைய பேர் சொல்லிருக்கீங்க non-yielding. Next, question number 15. Which of the following does not represent the grade of bitumen based on viscosity?
ஸோ 15th கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. Which of the following does not represent the grade of bitumen based on viscosity? ஸோ பிட்டுமனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரேடிங் 2 டைப்ஸ் இருக்கு. பெனிட்ரேஷன் கிரேடிங், விஸ்காசிட்டி கிரேடிங்னு. ஸோ பெனிட்ரேஷன் கிரேடிங் முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பெனிட்ரேஷன் கிரேடிங் ஃபாலோ பண்றதுல இப்போ நம்ம விஸ்காசிட்டி கிரேடிங் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் பிட்டுமென்க்கு. ஸோ இப்போ விஸ்காசிட்டி கிரேடிங்ல எது ஆட் ஒன் அவுட்? விச் இஸ் ஆட் ஒன் அவுட்? ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதுறோம். there is VG10, there is VG20, there is VG30, VG40. இது 4 தான் viscosity grading. VG50 கிடையாது. So VG50 is not a grade of bitumen. VG10, 20, 30, 40 இந்த 4 கிரேட் தான் நம்ம கிட்ட இருக்கு. VG50 தான் not a grade of bitumen based on the viscosity. Next, question number 16 பாருங்க. Consider the following statement based on the functions of base course and sub-base course in pavement layers. So, அந்த base course, sub-base course ஓட function பொறுத்து statements கொடுத்திருக்காங்க. So, first statement பாருங்க. Prevent mud pumping in rigid pavement. True or? Base course, sub-base course. Prevent mud pumping in rigid pavement. Correct statement. ஏன்னா மட் பம்பிங் கீழே இருக்கக்கூடிய சப்கிரேட்ல இருந்து மட் பம்பிங் வந்து ரிஜிட் பேவ்மெண்ட் தாண்டி வராம இருக்கதா we go for this base course and sub base course. So it is the right statement. அப்புறம் protect subgrade of the rigid pavement from frost action. True or? Frost action ல இருந்து protect subgrade of the rigid pavement from frost action. Subgrade of rigid pavement from frost action is the true statement. True statement. Next, provide tensile strength to the flexible pavement. So tensile strength ko base ko sub base ko enna relation irka? Tensile strength ko base course ko sub base ko relation irkan pathina? No, there is no relation between tensile strength to the flexible pavement. Base course ko sub base course ko. So this is going to be false. Apra distribute the load in flexible pavement. கரெக்டா தப்பா? நம்மளோட பேசிக் ஃபர்ஸ்ட் படிக்கிறதே அதுதான். உங்களோட ரோட்ல எப்படி ரோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், லைக் வாட் தட் ஹெல்ப்ஸ். எதுக்காக நம்ம இத்தனை லேயர் போறோம்? ஏன் சப்கிரேட் மேலேயே நேரா போட்டுடலாமே. ஸோ சப்கிரேட், சப் பேஸ், பேஸ் கோர்ஸ், வேரிங் கோர்ஸ் போறோம். ஸோ எதுக்குன்னா ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த லோட்ஸ். ஸோ அப்போ கண்டிப்பா அப்போ 1, 2, 3 கரெக்ட்னு தெரியும். நம்ம ஆப்ஷன் செக் பண்ணுவோம். லைக் 1, 1, 2, 4 கரெக்ட்னு தெரியும். 1, 2, 4 இருக்கா? எஸ், யூ ஹேவ் ஆப்ஷன் சி 1, 2, 4. இதெல்லாம் தான் ரைட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. A system of signal in which cluster of signal along a route display an opposite indication at the same moment. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சிக்னல் சிஸ்டம் இருக்கு. அந்த சிக்னல் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரூட்ல ஆப்போசிட் இண்டிகேஷன் இருக்கு. சேம் மொமெண்ட்ல யூ ஹேவ் an opposite indication. Along a route you have opposite indication. What is that called? Along a route display an opposite indication at same time. So in the keyword பாத்துக்கோங்க, opposite indication at same time na it is called as alternate system. Simple progressive system na like வந்து உங்களுக்கு ஒரு ரூட் இருக்கு, சே சம் ஹைவேஸ் ஆர் சம் GST ரோட், MTH ரோட், ஏதோ ஒரு ரோட். ஸோ இங்க ஒரு சிக்னல் இருக்கு, இங்க ஒரு சிக்னல் இருக்கு, இங்க ஒரு சிக்னல் இருக்கு. சிம்பிள் ப்ரோக்ரசிவ் சிஸ்டம்னா லைக் கிரீன்னா இட் இஸ் கோயிங் டு பி கிரீன் 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 கிரீன். இங்க வந்து கிரீன் ஃபேஸ் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிரீன் ஃபேஸ் கிரீன் ஃபேஸ், அது மாதிரி போவோம். சிம்பிள் ப்ரோக்ரசிவ் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஃபிளெக்சிபிள்னா பேஸ்ட் ஆன் த டிராஃபிக் ஃபிளெக்சிபிள். சைமல்டேனியஸ்னா லைக் சைமல்டேனியஸ்னா இட்ஸ் கோயிங் டு பி கிரீன். சிம்பிள்னா ப்ரோக்ரசிவ்னா
லைக் பேஸ்ட் ஆன் த இது பாத்தீங்கன்னா ஸோ இப்போ இங்க கிரீன் இருந்துச்சுன்னா இங்க ரெட் வரும். நீங்க இந்த கிரீன் இங்க இருக்கக்கூடிய வெஹிக்கிள் இங்க வந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி கிரீன். அது வரைக்கும் அது ரெட் டைமா இருக்கும். சைமல்டேனியஸ்னா லைக் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கண்டினியூஸ் கிரீன். ஸோ இந்த சைமல்டேனியஸ் கிரீன் எங்க பாப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ரயில்வேஸ்ல பாப்பீங்க. லைக் ஒரு கிரீன் இருக்கும், கண்டினியூஸா அந்த லைன் ஃபுல்லா கிரீனா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரெயின் உங்களுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆகும். அதுதான். ஸோ அலாங் அ ரூட் display an opposite indication, it's going to be your alternate system. Next question number 18. Which of the following options represent the method that can be used effectively to locate the route of highways or railways from a contour map? So contour map which எந்த method useful இருக்குன்னு கேக்குறாங்க to fix the alignment of your highways or railways. கொடுத்திருக்கக்கூடிய 4 மெத்தட்ல என்னவா இருக்கும்? எப்பவுமே ஹைவேஸ் ரயில்வேஸ் வந்துச்சுன்னா மெத்தட் ஆஃப் கிராஸ் செக்ஷன் அங்க இருக்கும். ஏன்னா அலைன்மெண்ட்னு வந்துட்டாலே மெத்தட் ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கும். ஸோ மெத்தட் ஆஃப் கிராஸ் செக்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல இருக்கு, ஆப்ஷன் 3லயும் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வேற என்ன இருக்கும்? ஸோ மெத்தட் ஆஃப் கிராஸ் செக்ஷன் அண்ட் ஈக்குவல் டெப்த் கான்டூர்ஸா இல்ல மெத்தட் ஆஃப் கிராஸ் செக்ஷன் அண்ட் ட்ரேசிங் ஆஃப் கான்டூர் கிரேடியன்டா? So இதுக்கான ரைட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் கிராஸ் செக்ஷன் அண்ட் ட்ரேசிங் ஆஃப் கான்டூர் கிரேடியன்ட் மெத்தட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். So when you want to fix your alignment of your highways and railways, we go for method of cross section and tracing of contour gradient method. Next, pavements. Question number 19 பாருங்க. Pavements which have low or negligible flexural strength is called as low and negligible flexural strength. Question number 19 cancel பண்ண ட்ரை பண்ணுங்க. Low or negligible flexural strength. Cement, concrete and gravel roads, flexible pavements, rigid pavements, semi-rigid pavements. Low or negligible flexural strength. Questionலயே key இருக்கு, low or negligible flexural strength ன்னு கொடுத்திருக்காங்க. Yes, இதுக்கான ரைட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா flexible pavements. Flexible pavements give you low or negligible flexural strength. Concrete or rigid pavements. Concrete or rigid pavements will give you high flexural strength. High flexural strength. Concrete or rigid pavement will give you high flexural strength. No, low or negligible is your flexible pavements. Next question number 20. Which is not an ideal requirement for a permanent way? Which of the following is not the requirement of an ideal permanent way? So permanent way na P way ன்னு சொல்லுவோம். உங்களோட ரயில்வே ட்ராக்ஸ் தான் வந்து பெர்மனன்ட் வே. அதை வந்து நீங்க மூவ்லாம் பண்ண முடியாது. ஒன்ஸ் அலைன்மெண்ட் போட்டீங்கன்னா அதை நீங்க மூவ்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால அது பேர் பெர்மனன்ட் வே. ஸோ அந்த பெர்மனன்ட் வேக்கு ஐடியல் ரிக்வயர்மெண்ட் எது கிடையாதுன்னு கேட்குறாங்க. விச் இஸ் நாட் அன் ஐடியல் ரிக்வயர்மெண்ட். Drainage system must be perfect. True. கண்டிப்பா drainage ப்ராப்பரா இருக்கணும். இல்லைன்னா வந்து கொலாப்ஸ் ஆயிடும். உங்களோட எம்பாக்மெண்ட்ஸ் போட்டீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடும். Must be certain amount of elasticity in track. கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து solids expand on heating. Thermal expansion நடக்குவாங்க. அப்புறம் there must be provision for easy renewals. என்னாச்சும் போல்ஸ் ஃபிக்ஸ்சர்ஸ் என்னாச்சும் போயிடுச்சுன்னா மாத்துறதுக்கு இருக்கணும். So that is an ideal. So it should always be straight. இது ideal requirement. இது ideal requirement கிடையாது. Like it should not always be straight. So இது வந்து ideal requirement கிடையாது. Not ideal requirement தான் கேட்டிருக்காங்க. So option number 1 will be the right answer. Very good. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. Option number 1 தான் ரைட் ஆன ஆன்சர். Next question number 21. இதுவுமே வந்து கொஞ்சம் கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின் தான். இதெல்லாமே நியூமெரிக்கல்ஸ். இந்த நியூமெரிக்கல்ஸ்லாம் இப்போ வர வர அடுத்தடுத்த எக்ஸாம்ல அதிகமாயிட்டே தான் வருது. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களோட செகண்ட் பேப்பர் இஸ் கோயிங் டு பி ஃபுல் ஆஃப் நியூமெரிக்கல் பார்ட். ஒரு கொஸ்டினுக்கு மெயின்ஸ் பேப்பர் SSC JE மெயின்ஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா முன்னாடி டிஸ்கிரிப்டிவா இருந்துச்சு. இப்போ வந்து நியூமெரிக்கல் பேப்பரா இருக்கு. ஸோ அதனால சம் பார்ட் ஆஃப் நியூமெரிக்கல் இஸ் ஆல்சோ கமிங் இன் யுவர் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ என்ன கொடுத்திருக்காங்கன்றத பார்க்கலாம். 3 degree curve.
a 3-degree curve is situated on a ruling gradient of 1 in 250 on a broad gauge track. What should be the actual ruling gradient considering the grade compensation of a curvature? So grade compensation consider பண்ணி what should be the like ruling gradient கொடுத்திருக்காங்க, broad gauge track ன்னு கொடுத்திருக்காங்க. What should be the actual ruling gradient considering the grade compensation? என்ன கேட்டிருக்காங்க? क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கிரேட் காம்பன்சேஷன் கேட்டிருக்காங்களா இல்ல காம்பன்சேட்டட் கிரேடியன்ட் கேட்டிருக்காங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா வாட் ஷுட் பி த ஆக்சுவல் ரூலியன் கிரேடியன்ட் கன்சிடரிங் த கிரேட் காம்பன்சேஷன். அப்போ அவங்க கேட்டிருக்கிறது காம்பன்சேட்டட் கிரேடியன்ட். அவங்க கேட்டிருக்கிறது காம்பன்சேட்டட் கிரேடியன்ட். கிரேட் காம்பன்சேஷன் கிடையாது, அவங்க கேட்டிருக்கிறது காம்பன்சேட்டட் கிரேடியன்ட். இதுதான் கேட்டிருக்காங்க. அதுதான் அவங்க தெளிவா இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. வாட் ஷுட் பி த ஆக்சுவல் ரூலிங் கிரேடியன்ட் கன்சிடரிங் த கிரேட் காம்பன்சேஷன். அதுதான் காம்பன்சேட்டட் கிரேடியன்ட். ஸோ காம்பன்சேட்டட் கிரேடியன்ட்கான ஃபார்முலா என்னதுன்னு பாத்தீங்கன்னா ரூலிங் கிரேடியன்ட் மைனஸ் கிரேட் காம்பன்சேஷன். இதுதான் லைக் நீங்க ஹைவேஸ்ல படிச்சீங்கனாலும் இதே ஃபார்முலா தான். அது ரயில்வேஸா இருந்தாலும் சரி ஹைவேஸா இருந்தாலும் சரி. காம்பன்சேட்டட் கிரேடியன்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூலிங் கிரேடியன்ட் மைனஸ் கிரேட் காம்பன்சேஷன். So அப்ப ரூலிங் கிரேடியன்ட் வந்து என்னது கொடுத்திருக்காங்க 1 in 250. So 1 in 250 is going to be your ruling gradient. So 1 in 250 வந்து I am writing it as a percentage. It is going to giving me 0.40. 0.40. Next, grade compensation. Grade compensation வந்து 3-degree curve ன்னு கொடுத்துட்டாங்க, broad gauge ன்னு கொடுத்துட்டாங்க. So broad gauge க்கு பாத்தீங்கன்னா 1 degree-க்கு you have 0.04% as grade compensation. So 1 degree-க்கு 0.04% broad gauge-ஆ இருந்துச்சுன்னா கொடுத்திருக்கிறது 3 degree ன்னு கொடுத்திருக்காங்க. 3 degree-னா 0.04 into 3. You get 0.12. 0.12. So அப்போ உங்களுக்கு ruling gradient வந்து 0.40, grade compensation வந்து 0.12. So compensated gradient will be 0.40 minus 0.12. What will be the answer? So இது ஆபரேட் பண்ணி மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் பண்ணீங்கன்னா you get 0.28. 0.28 is your right option. So ஹைவேஸ்ல படிச்ச கான்செப்ட்ஸ் வச்சு நீங்க ரயில்வேஸ் படிக்கலனாலும் கான்செப்ட் சேம் தான். ஆனா क्वेश्चनல கிரேட் காம்பன்சேஷன் கேட்டிருக்காங்களா இல்ல காம்பன்சேட்டட் கிரேடியன்ட் கேட்டிருக்காங்களான்னு தான் மட்டும் கொஞ்சம் கவனிச்சு படிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும். சோ இதுக்கான ரைட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 3 0.28. 0.28% தான் கேட்டிருக்கிறது. வந்து கிரேட் காம்பன்சேஷன் கிடையாது, கேட்டிருக்கிறது வந்து காம்பன்சேட்டட் கிரேடியன்ட் கேட்டிருக்காங்க. அதனால உங்களுக்கு ரைட் ஆப்ஷன் வந்து 0.28. Next question பாருங்க. Question number 22. In traffic control, conflict points are reduced to bare minimum and delays are minimized by designing which of the following கேட்டிருக்காங்க. So conflict points என்னதுன்னு பார்த்துடலாம். So இப்படி ஒரு 4-way intersection இருக்குன்னா, so இங்க straight moving trafficோ இந்த straight moving trafficோ intersect ஆகுதுன்னா you get conflict points here. So இது மாதிரி நிறைய conflict points இருக்கும். So அந்த conflict points மினிமம் பண்ணவும் டிலேவை ரெடியூஸ் பண்ணவும் எது நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்றத பார்க்கங்க. ஸோ சூப்பர் பாசேஜ் பாருங்க. சூப்பர் பாசேஜுக்கும் இதுக்கும் ரிலேட்டடா, ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் கிராஸ் ட்ரைனேஜ் வருது. ஸோ அப்போ இது கிடையாது. நெக்ஸ்ட் பிரிட்ஜஸ். ஸோ பிரிட்ஜஸ் வருமா? பிரிட்ஜஸ் வந்து லைக் நீங்க ஒன் சைடு வந்து இது பண்ணலாம், லைக் கான்ஃபிளிக் பாயிண்ட்ஸ் கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும் பிரிட்ஜஸ் போட்டீங்கன்னா. லைக் பிரிட்ஜஸ்ன்றதோட இந்த பிரிட்ஜஸ் நான் ரீஃப்ரேஸ் பண்றேன். ஐ டர்ம் இட் அஸ் ஃப்ளைஓவர்ஸ். இதுவே ஃப்ளைஓவர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பிரிட்ஜ்ன்றது இன்டர்கனெக்ட், ரெண்டு ஐசோலேட்டட் பிளேஸை கனெக்ட் பண்றது தான் பிரிட்ஜ். ஃப்ளைஓவர்ஸ் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஃப்ளைஓவர்ஸ் வில் ரெடியூஸ் மை கான்ஃபிளிக் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஹாரிசான்டல் கர்வ். ஹாரிசான்டல் கர்வும் கான்ஃபிளிக் பாயிண்ட்ஸ்க்கும் இட்ஸ் நாட் மச் ரிலேட்டட். ஸோ திஸ் இஸ் நாட். அப்போ இந்த ரோடு இன்டர்செக்ஷன், அதாவது இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெக்னிக்கலா ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஸோ அந்த ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கான்ஃபிளிக் பாயிண்ட்ஸையும் குறைக்கலாம், உங்களோட டிலேவையும் குறைக்கலாம். ஸோ அதுதான் வந்து
இல்ல கொடுத்திருக்காங்க. ரோட் இன்டர்செக்ஷன் இஸ் யுவர் ரைட் ஆப்ஷன். பிரிட்ஜஸ் வராது, அது ஃப்ளைஓவர்ஸ் வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணிருக்கலாம். பட் அங்க ஃப்ளைஓவர்ஸ் வரல, பிரிட்ஜஸ் வந்திருக்கு. பிரிட்ஜஸ்னா ரெண்டு ஐசோலேட்டட் பிளேஸ் இருந்துச்சுன்னா இந்த ஐசோலேட்டட் பிளேஸை கனெக்ட் பண்றது பேர் தான் பிரிட்ஜஸ். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லேனை நீங்க கனெக்ட் பண்றீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளைஓவர். ஸோ ஃப்ளைஓவர் தான் வந்து அதுக்கான ப்ராப்பர் டெக்னிக்கல் டேர்ம். இந்த கொஸ்டின்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா இட் இஸ் ரோட் இன்டர்செக்ஷன், இல்லைன்னா ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட்ன்ற கீவேர்டு இருந்துச்சுன்னா அதையும் நீங்க சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23. Warning signs are also known as warning signs are also known as yes, warning signs are also known as cautionary signs. Very good. நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. Warning signs are also known as cautionary signs. Next, as per IRC, when designing pedestrian and traffic signal using approximate method for a two-phase system, the minimum initial period with the pedestrian signal should not be less than the minimum initial period with pedestrian signal should not be less than என்ன செகண்ட்ஸ். கோடல் ப்ரொவிஷன் இது. லைக் கோட்ல ஒரு வேர்டு இருக்கும், லைக் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. இந்த should not be less than இங்க ஒரு டேஷ் போட்டு இங்க ஒரு வேல்யூ இருக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே கொஸ்டினா கேட்டிருக்காங்க. வாட் வில் பி த ரைட் ஆப்ஷன்? கொஸ்டின் நம்பர் 24. Minimum initial period with a pedestrian signal should not be less than 7 seconds. IRC கோட்ல இருக்கும், ரெஃபர் பண்ணிக்கோங்க. It is 7 seconds. It is 7 seconds. Among the following, what is the correct sequence for WBM construction? WBM na waterbound macadam. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு what will be the correct sequence ன்னு கேட்டிருக்காங்க. So what will be the correct sequence? Preparation of subgrade இருக்கு, spreading of coarse aggregate, application of binding material, application of screenings, provision of lateral confinement. எது வரும் ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் சப்கிரேட் தான். ஸோ சப்கிரேடுக்கு அடுத்து பாருங்க, சப்கிரேடுக்கு அடுத்து என்ன வரும்? சப்கிரேட் நிக்கணும்னா பக்கத்துல நீங்க கன்ஃபைன்மெண்ட் கொடுக்கணும். லைக் சப்கிரேட் அப்படியே நிக்காது, சப்கிரேடுக்கு சைட் சப்போர்ட்ஸ் கொடுக்கணும். தட் இஸ் யுவர் லேட்டரல் கன்ஃபைன்மெண்ட். ஸோ ஒன்னுக்கு அடுத்து யூ ஹாவ் 5. அதுக்கப்புறம் தான் யூ ஹாவ் கோர்ஸ் அக்ரிகேட், ஸ்ப்ரெடிங் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட். அப்புறம் கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கு அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்கிரீனிங்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்கிரீனிங்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனலா அப்ளிகேஷன் ஆஃப் யுவர் பைண்டிங் மெட்டீரியல்ஸ். So 15243, 15243, yes, exactly சொல்லியிருக்காங்க. 15243. ஸோ ஸ்கிரீனிங்ஸ்னா அது ஒரு லைக் என்னாச்சும் கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸ் பண்றீங்கன்னா, லைக் வேற எதனாச்சும் ஒர்க்ஸ் பண்றீங்கன்னா அது வந்து ஸ்கிரீனிங்ஸ் சொல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அங்க. ஸோ அதுதான் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்கிரீனிங்ஸ். அந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்கிரீனிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்டர் யுவர் கோர்ஸ் அக்ரிகேட் சப் பேஸ் கோர்ஸ்ல எங்கனாச்சும் பண்றீங்கன்னா வில் கம் அந்த ரீஜன்ல அந்த ப்ராசஸ் அப்போ வரும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் யுவர் ரைட் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26. According to Indian standards, VG30 grade of bitumen is suitable for which of the following 7-day average maximum air temperature ranges? VG30 க்கு மேக்ஸிமம் 7-day மேக்ஸிமம் ஏர் டெம்பரேச்சர் ரேஞ்ச் என்னது? ஒரு டேபிள் இருக்கும் IRC 73 IS 73 IS 73 IS 73 2013 you have a table. அந்த டேபிள்ல கொடுத்திருப்பாங்க என்னன்னா VG10 னா it is less than 30 degrees Celsius. VG20 னா it is 30 to 38 degrees Celsius. VG30 na it is 38 degrees Celsius to 45 degrees Celsius. VG40 na
it is going to be greater than 45 degrees Celsius. So கேட்டிருக்கிறது VG30. VG30 na it's 38 to 45. So 38 to 45 is your option 4. Degree Celsius la 26 பாத்தீங்கன்னா it is 38 to 45. 38 to 45 degree Celsius தான் உங்களோட VG30 லை ஆகும். அதுதான் உங்களோட 7-day average maximum air temperature. Reference எங்கன்னா it is IS 73 ல போய் பாருங்க. You have a table for this. Next, which of the following is not the characteristics of traffic acutated signal? Traffic acutated signal ஓட characteristic கொடுத்திருக்கக்கூடிய எது நாள்ல கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. Which of the following is not a characteristic? First பார்ப்போம். It is costly. Yes, traffic acutated signal is costly. Cycle time changes as per traffic demand. Yes, அதுதான் முக்கியமான பிரின்சிபலாவே இருக்கும். Cycle time changes as per the time of the day. காலையில ஒரு சைக்கிள் டைம், ஈவினிங் ஒரு சைக்கிள் டைம், மதியம் ஒரு சைக்கிள் டைம் இருக்குமா? டேவை பொறுத்து இருக்காது, டிராஃபிக்கை பொறுத்து தான் இருக்கும். சம்டைம்ஸ் மத்தியானம் ஹை டிராஃபிக்கா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட மாறிக்கும். ஸோ அப்போ திஸ் இஸ் ஃபால்ஸ். கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டிடெக்டர்ஸ் ஆர் யூஸ் ஃபார் ஆப்ரேட்டிங் திஸ் சிக்னல். எஸ், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டிடெக்டர்ஸ் இருக்கும் டு ஆப்ரேட் திஸ் சிக்னல். அப்போ விச் இஸ் நாட்னா ஒன்லி 3. Only 3 is your right option. Next, question number 28. So question number 28 பாருங்க. A road has a design speed of 20 meter per second. 20 meter per second. Radius of horizontal curve is equals to 250 meters. Design the super elevation that is needed on the road with lateral friction value of 0.15. So என்ன கேட்டிருக்காங்க? design the super elevation கேட்டிருக்காங்க. What is going to be the your design super elevation value? First, V வந்து ஸ்பீட் எதுல கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஸ்பீட் வந்து மீட்டர் பர் செகண்ட்ல கொடுத்திருக்காங்க. அதை கிலோமீட்டர் பர் ஹார்க்கா கன்வெர்ட் பண்ணலாம். கன்வர்ஷன் என்னன்னு தெரிஞ்சுப்போம். V is equals to 20 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. இதை multiplied by 18/5. 18/5 பண்ணீங்கன்னா 5 1s are 5 4s are 18 4s are you get 72 kilometer per hour. 72 kilometer per hour வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? 127 hour இல்ல 225 hour வருமா? F வராது. ஆனா கேட்டிருக்கிறது டிசைன் சூப்பர் எலிவேஷன் கேட்டிருக்காங்க. மிக்சட் டிராபிக் கண்டிஷன்ல எடுத்தா ஆகணும். இன்னொரு கண்டிஷன் எப்படி வரும்னா, லைக் நீங்க ஃபிரிக்ஷன் ஃபேக்டரே கொடுக்காம, அதாவது சூப்பர் எலிவேஷன் வச்சு அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லேட்டரல் ஃபிரிக்ஷனை காம்பன்சேட் பண்ண போறீங்கன்னா F வந்து 0 எடுத்து நீங்க டிசைன் பண்ணுவீங்க. ஸோ டிசைன் சூப்பர் எலிவேஷன்ல மிக்சட் டிராபிக் கண்டிஷன் எப்படின்றது பார்க்க போறீங்க. ஸோ அப்போ யூ கன்சிடர் திஸ் E plus F is equals to V square by 127 R. லைக் 127 R போட்டு சால்வ் பண்ணி பார்த்தா கரெக்ட் ஆப்ஷன் வராது உங்களுக்கு. ஸோ நான் 127 R, ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச 127 R போட்டு பார்க்கலாம் என்ன வருதுன்னு. E is equals to F எவ்வளோ 0.15. V வந்து 72 ஸ்கொயர் டிவைடட் பை 127 இன்டூ R பார்த்தீங்கன்னா 250. ஸோ அப்போ இங்க ஆப்ரேஷன் மேலே பண்றேன். E பிளஸ் 0.15 72 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 5184. 127 into 250 எவ்வளவு வருதுன்னு செக் பண்ணுங்க. 127 into 250 127 into 250 31750. 72 ஸ்கொயர் கரெக்டா வருதா? 5184 வருதா? 5184 வருது. ஸோ 5184 டிவைடட் பை 31750 போட்டீங்கன்னா 0.163. E calculate பண்ணுங்க. 163 minus 0.15.
0.01. அது ஆப்ஷன் கிடையாது. ஸோ இப்போ ட்ரை வித் 225R. இதுல வந்து ஜி வந்து நீங்க 9.81 எடுத்துப்பீங்க. ஆனா ஜி வந்து இன்னொரு கீ கொடுத்துருக்காங்க. ஜி வந்து 10 எடுங்க. 10 எடுத்து பாருங்க. ஃபார்முலா 127 வராது. ஃபார்முலா 127 வராது. v square by 2g. 2g வந்து take it as so அந்த எக்ஸ்பிரஷன் சொல்லுங்க. அந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து நம்ம டிரைவ் பண்ணிடலாம். அந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து போயிடலாம். சோ அந்த எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் எப்படி வரும் உங்களுக்கு? E plus f is equals to v square by gr. ஆனா இங்க v square என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? மீட்டர் per செகண்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். சோ அப்போ E plus f எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.15 equals to டைரக்டா மீட்டர் per செகண்ட்ல போட்டுக்கலாம். 20 ஸ்கொயர் டிவைடட் பை g வந்து 10, r வந்து 250. சோ இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து e plus 0.15, 20 ஸ்கொயர்னா 400 வரப்போகுது, டிவைடட் பை 2500. ஸோ 2 zeros நீங்க கேல்குலேட் பண்ணிக்கலாம். 4/25. ஸோ 4/25 வேல்யூ எவ்வளவு வந்துச்சு உங்களுக்கு? 0.16. அப்போ இட் இஸ் ஆல்மோஸ்ட் கமிங் த சேம் ஆன்சர். 0. அது கிடையாது. இப்போ 225R வச்சு டைப் பண்ணி சொல்லுங்க. 0.09 வருதா 07 வருதா? லைக் 0.09 வரும். லைக் நீங்க வந்து ரெக்கமெண்டேஷன் படி we can take it as 0.07. 0.07 தான் இதுக்கான ரைட் ஆப்ஷனா இருக்கும். லைக் இவ்வளோ ஆபரேஷன்ஸ் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் தெரியலன்னா அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம ஸ்கிப் ஆக ட்ரை பண்ணலாம். இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா லைக் 2-3 கொஸ்டின்ஸ் நீங்க இந்த டைம்ல சால்வ் பண்ணிருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலால இருந்து நம்ம போகும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் நம்ம வந்து எந்த கொஸ்டின் எலிமினேட் பண்ணணுன்றது தெரிஞ்சுட்டு வில் மூவ். அது மாதிரி next, during maintenance of track, which of the following problems can be corrected by tightening the fish bolts properly? Fish bolts. During maintenance of track, which of the following problems can be corrected by tightening the fish bolts properly? கொடுத்திருக்கக்கூடிய 4 டிஃபெக்ட்ல ஃபிஷ் போல்ஸை டைட் பண்ணா எது வந்து which is going to be the problem that is going to be eliminated? Yes, very good. Buckling of track. Fish bolts are proper tight பண்ணோம்னா you can eliminate buckling of track. Next, last question for the session. The correct order of pavement layers from bottom to top. ரொம்ப பேசிக் கொஸ்டின். எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்கிரேட். சப்கிரேடோட இது என்னது? நேச்சுரல் கிரவுண்ட் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் சப்கிரேட். சப்கிரேடுக்கு அடுத்து சப்பேஸ். சப்பேஸ்க்கு அடுத்து பேஸ் கோர்ஸ். பேஸ் கோர்ஸ்க்கு அடுத்து வேரிங் கோர்ஸ் வரும். The varying course is further divided into binder course and surface course. So right option என்ன வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சப்கிரேட் 2 2 னா ஓகே
2 4 1 3 5 2 4 1 3 5 இதுதான் ரைட் ஆப்ஷன். ஸோ இதுதான் கொஷின் டிஸ்கஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். ஸோ நாளைக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் கொஷின் டிஸ்கஷன் சீரிஸ் கண்டினியூ ஆகும். அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கொஷின்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எஸ்எஸ்சி ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கான்செப்சுவல் பேஸ்ட் நியூமெரிக்கல்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாதான் அந்த கொஷின் அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு தெரியும். ஸோ நீங்கள் எந்த கொஷின் அட்டன் பண்ணணும்ன்றது அது தெரியறதுக்கு காட்டிலும் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். அது தெரிஞ்சாலே உங்களோட டைம் சேவ், உங்களோட ஆன்சர்லாம் வந்து லைக் தெரிஞ்ச கொஸ்டினுக்கான ஆன்சர் மிஸ் அவுட் ஆகாம ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சுக்கோங்க. எந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. லைக் எது வந்து ரொம்ப ட்ரையல் டைமிங் ஜாஸ்தியா எடுத்துக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுல இருந்து யூ கேன் நோ யுவர் தெரிஞ்ச கொஸ்டினுக்கான ஆன்சரை ஈஸியா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதோட இந்த செஷனை நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்ல செஷன் 2 பார்க்கலாம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் 30 questions. Until then, it's bye. Thank you.